ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நான் பிரம்மம் பாகம் 2. ஐ ஆம் தட் ஸ்ரீ நிசர்கதத்த மகாராஜ் 92. நான் உடல் என்னும் கருத்திற்கு அப்பால் செல். கேட்பவர்: நாங்கள் வீணான முயற்சிகளுக்காக ஓடுகின்ற விலங்குகள் போன்றவர்கள். அதற்கு முடிவே இல்லை போல் தெரிகிறது. வெளியேற ஏதாவது வழி உள்ளதா? மகாராஜ்: பல வழிகள் உனக்கு வழங்கப்படும். அவை உன்னை ஒரு சுற்று சுற்றி உன் ஆரம்ப புள்ளிக்கு திரும்ப கொண்டு வரும். முதலில் உன் பிரச்சனை விழித்த நிலையில்தான் உள்ளது என்றும், எவ்வளவுதான் அது வழி மிகுந்ததாக இருந்தாலும் நீ தூங்க போகும்போது அதை முற்றிலுமாக மறக்க முடியும் என்றும் அறி. நீ விழித்திருக்கும் போது உணர்வுடன் இருக்கிறாய். தூங்கும் போது நீ உயிருடன் மட்டும் இருக்கிறாய். விழிப்புணர்வு மற்றும் ஜீவன் இரண்டையும் நீ கடவுள் என்று சொல்லலாம். ஆனால் நீ இரண்டிற்கும் அப்பாற்பட்டவன். கடவுளுக்கும் அப்பாற்பட்டவன், இருத்தலுக்கும் இருத்தல் இல்லாமைக்கும் அப்பாற்பட்டவன். எது உன்னை எல்லாமாகவும் எல்லாவற்றிற்கு அப்பாலுமாகவும் அறியவிடாமல் தடுக்கிறதோ அது ஞாபகத்தை அடிப்படையாக கொண்ட மனம். அதை நம்பும் வரை உன்மேல் அதற்கு ஆதிக்கம் இருக்கும். அதனோடு போராடாதே, வெறுமனை ஒதுக்கி தள்ளு. கவனம் இல்லாததால் அதன் வேகம் குறைந்து அதன் இயங்கும் வழிமுறையை வெளிப்படுத்தும். அதன் இயல்பும் நோக்கமும் உனக்கு புரிந்தவுடன் அதை கற்பனையான பிரச்சனைகளை உருவாக்க அனுமதிக்க மாட்டாய். கேட்பவர்: கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளும் கற்பனையானவை அல்ல, உண்மையான பிரச்சனைகளும் உள்ளன. மகாராஜ்: மனம் உருவாக்காத பிரச்சனை என்னவாக இருக்க முடியும்? வாழ்வும் இறப்பும் பிரச்சனைகளை உருவாக்குவதில்லை. இன்பமும் துன்பமும் வந்து போகின்றன, அனுபவிக்கப்பட்டு பிறகு மறக்கடிக்கப்படுகின்றன. ஞாபகமும் எதிர்பார்ப்பும் அடைதல் அல்லது தவிர்த்தல் ஆகிய பிரச்சனைகளை விருப்பு வெறுப்புகளால் சாயமிடப்பட்டு உருவாக்குகின்றன. உண்மையும் அன்பும் மனிதனின் மெய்யான தன்மை. மனமும் இதயமும் அதை வெளிப்படுத்தும் வகை. கேட்பவர்: எப்படி மனதையும் என்ன வேண்டும் என்று தெரியாத இதயத்தையும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது? மகாராஜ்: அவை இருளில் வேலை செய்ய முடியாது. அவை சரியாக இயங்க தூய பிரக்ஞையின் ஒளி தேவை. அவற்றை கட்டுப்படுத்த செய்யப்படும் எல்லா முயற்சியும் அவற்றை ஞாபகத்தின் ஆளுமைக்குள் வெறுமனே உட்பட வைக்கும். ஞாபகம் ஒரு நல்ல வேலையாள், ஆனால் ஒரு மோசமான எஜமான். அது கண்டுபிடித்தலை சாமர்த்தியமாக தடுக்கிறது. மெய்மையில் முயற்சிக்கு இடமில்லை. உடலுடன் ஏற்படுத்தப்படும் ஒரு சுய அடையாளத்தால் வரும் சுயநலம்தான் முக்கியமான பிரச்சனை. அதுதான் மற்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். சுயநலத்தை முயற்சியால் நீக்க முடியாது. அதன் காரண காரியத்தின் தெளிவான உள்முக பார்வையால் தான் நீக்க முடியும். முயற்சி ஒத்துப்போகாத ஆசைகளின் ஒரு அறிகுறி. அவற்றை, அந்த ஆசைகளை அவை உள்ளபடியே பார்க்க வேண்டும். அப்போதுதான் அவை கரையும். கேட்பவர்: என்ன மிஞ்சுகிறது? மகாராஜ்: மாறாத எதுவோ அது மிஞ்சுகிறது. மாபெரும் அமைதி, ஆழ்ந்த நிசப்தம், மெய்மையின் மறைமுகமான அழகு மிஞ்சுகிறது. அது வார்த்தைகளில் விவரிக்க முடியாததாக உனக்காக அது உன்னால் அனுபவிக்கப்பட காத்து கொண்டிருக்கிறது. கேட்பவர்: ஒருவர் மெய்யை அறிய பொருத்தமாகவும் தகுதியாகவும் இருக்க வேண்டாமா? எங்கள் இயல்பு மிருகத்தனமானது. அதை வெல்லாவிட்டால் நாங்கள் எப்படி மெய்மை உதிக்கும் என்று நம்பிக்கை கொள்வது? மகாராஜ்: மிருகத்தை தனியாக விட்டுவிடு. அது இருக்கட்டும். நீ என்ன என்று ஞாபகம் வைத்திரு. ஒரு நாளில் நடக்கும் நிகழ்வுகளை நீ சாட்சியாக இல்லாமல் மிருகமோ கடவுளோ இருக்க முடியாது என்று ஞாபகப்படுத்த உபயோகி. இருக்கும் அனைத்திற்கும் நீதான் சாரமும் உட்பொருளும் ஆகிய இரண்டுமே என்று புரிந்து அந்த புரிதலில் நீ ஸ்திரமாக இரு. கேட்பவர்: புரிதல் மட்டுமே போதுமா? மேலும் எனக்கு தொட்டு உணரத்தக்க அத்தாட்சிகள் தேவையில்லையா? மகாராஜ்: உன் புரிதல் தான் அத்தாட்சிகளின் நம்பகத்தன்மையை முடிவு செய்யும். உன் சொந்த இருப்பை விட வேறு என்ன தொட்டு உணரத்தக்க அத்தாட்சி உனக்கு வேண்டும்? நீ எங்கு சென்றாலும் உன்னை அங்கு காண்பாய். எவ்வளவு காலம் கடந்தாலும் நீ அப்போதும் இருப்பாய். கேட்பவர்: வெளிப்படையாக நான் சர்வ வியாபியும் சாசுவதமானவனும் அல்ல. நான் இங்கு இப்போதுதான் உள்ளேன். மகாராஜ்: நல்லது. இங்கு என்பது எல்லா இடத்திலும், இப்போது என்பது எப்போதும் இருக்கிறது. நான் உடல் என்னும் கருத்திற்கு அப்பால் செல். அப்போது இடமும் காலமும் உனக்குள் இருக்கின்றன என்றும் நீ இடத்திலும் காலத்திலும் இல்லை என்றும் காண்பாய். இதை நீ புரிந்து கொண்டால் மெய்யறிதலுக்கான முக்கியமான தடை நீக்கப்பட்டு விடும்.
கேட்பவர், புரிதலுக்கு அப்பால் உள்ள அறிதல் என்ன? மகாராஜ், ஒரு அடர்த்தியான புலிகள் நிறைய உள்ள காட்டையும் அதில் நீ ஒரு உறுதியான இரும்பு கூண்டிற்குள் இருப்பதாகவும் கற்பனை செய். நீ நன்கு பாதுகாக்கப்பட்டிருப்பதால் அச்சமில்லாமல் புலிகளை வேடிக்கை பார்ப்பாய். அடுத்து புலிகள் கூண்டில் இருப்பதாகவும் நீ காட்டில் திரிவதாகவும் கற்பனை செய். இறுதியாக கூண்டு மறைகிறது, நீ புலிகளின் மேல் சஞ்சரிக்கிறாய். கேட்பவர், அண்மையில் மும்பையில் நடத்தப்பட்ட ஒரு தியான முகாமில் கலந்து கொண்டேன். அங்கு ஆவேச வெறிபிடித்த ஒழுக்கங்கெட்ட பங்கேற்பாளர்களை பார்த்தேன். ஏன் மக்கள் அம்மாதிரியானவற்றிற்கு செல்கிறார்கள்? மகாராஜ், இவையெல்லாம் உணர்ச்சி தூண்டுதலை தேடும் மக்களை ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு அமைதியற்ற மனதின் கண்டுபிடிப்புகள். அவற்றில் ஒரு சிலர் உணர்வற்ற நிலையிலிருந்து அமுக்கி வைக்கப்பட்ட ஞாபகங்களையும் ஏக்கங்களையும் வெளியேற செய்ய வைப்பார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் நிவாரணம் தருவார்கள். ஆனால் முடிவாக அவர்கள் பயிற்சி பெறுபவரை அவர் எங்கு இருந்தாரோ அங்கேயே விட்டு விடுவார்கள். அல்லது இன்னும் மோசமாக. கேட்பவர், அண்மையில் ஒரு யோகியால் தியானத்தில் அவர் பெற்ற அனுபவங்களை பற்றி எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை படித்தேன். அதில் மன காட்சிகளை பற்றியும் சப்தங்களை பற்றியும் வர்ணங்கள் மற்றும் இனிய கானகங்களை பற்றியும் நிறைய உள்ளது. அது நல்ல ஒரு காட்சி மற்றும் மிகவும் வேடிக்கையான பொழுதுபோக்கு. முடிவில் அவையெல்லாம் மங்கி போயின. முற்றிலும் பயமற்ற உணர்வு மட்டும் மிஞ்சியது. இந்த அனுபவங்களை எல்லாம் பாதிப்பில்லாமல் கடந்த ஒரு மனிதன் எதை பற்றியும் பயப்பட வேண்டியதில்லை. இருப்பினும் அந்த புத்தகத்தால் எனக்கு என்ன பயன் என்று ஆச்சரியப்படுகிறேன். மகாராஜ், உன்னை அது ஈர்க்காததால் அதனால் உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. மற்றவர்கள் அதனால் கவரப்படுகிறார்கள். மக்கள் வித்தியாசப்படுகிறார்கள். ஆனால் எல்லோரும் தங்களின் சொந்த இருப்பாகிய நிஜத்தை எதிர்கொள்கிறார்கள். நான் என்பது முடிவான நிஜம். நான் யார் என்பது முடிவான கேள்வி. அதற்கு ஒவ்வொருவரும் ஒரு பதிலை காண வேண்டும். கேட்பவர், ஒரே பதிலையா? மகாராஜ், சாரத்தில் ஒன்று, வெளிப்பாட்டில் வேறுபட்டவை. ஒவ்வொரு சாதகரும் தனக்கு பொருந்துகின்ற வழிமுறையை ஒப்புக்கொள்வார் அல்லது கண்டுபிடிப்பார். அதை தன்னிடம் மனமார்ந்த ஈடுபாட்டுடனும் முயற்சியுடனும் செலுத்தி தன்னுடைய மனப்பாங்கிற்கும் எதிர்பார்ப்பிற்கும் தகுந்தவாறு விளைவுகளை பெற்று அவற்றை ஒரு வார்த்தை குவியலாக வார்த்து ஒரு அமைப்பாக உருவாக்கி ஒரு பரம்பரையை நிலைநாட்டி மற்றவர்களை தன் யோக பள்ளியில் சேர்க்க ஆரம்பித்து விடுவார். இவையெல்லாம் ஞாபகத்தின் மேலும் கற்பனையின் மேலும் கட்டப்பட்டவை. அம்மாதிரியான பள்ளிகள் மதிப்பற்றவையோ தவிர்க்க வேண்டியவையோ அல்ல. ஒவ்வொன்றிலும் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட புள்ளி வரை முன்னேறுவார். மேற்கொண்டு முன்னேறுவதற்கான ஆசை முழுவதையும் கைவிட்டு விட வேண்டும். பிறகு எல்லா பள்ளிகளும் கைவிடப்பட்டு எல்லா பிரயத்தனங்களும் நின்று போய்விடும். தனிமையிலும் இருளிலும் தான் அறியாமையும் அச்சத்தையும் நிரந்தரமாக முடிவுற செய்யும் மாபெரும் அடி எடுத்து வைக்கப்படும். உண்மையான குரு தன் சீடரை ஒரு குறிப்பிட்ட கருத்துக்கள், உணர்ச்சிகள் மற்றும் செயல்களில் சிறைப்படுத்த மாட்டார். மாறாக எல்லா கற்பனைகளிலிருந்தும் வரையறுக்கப்பட்ட பழக்கங்களிலிருந்தும் விடுபடுவதற்கான அவசியத்தையும் உஷாராகவும் மனமார்ந்தும் இருப்பதற்கும் வாழ்க்கையோடு அது எங்கெங்கு எடுத்து செல்கிறதோ அங்கெல்லாம் செல்லவும் அனுபவித்து மகிழவோ அல்லது தான் துன்பப்படவோ வேண்டாம் என்றும், ஆனால் வாழ்க்கையை புரிந்து கற்றுக்கொள்ளவும் பொறுமையாக அவருக்கு காண்பிப்பார். சரியான ஆசிரியரின் கீழ் சீடர் கற்றுக்கொள்வார். ஞாபகம் வைத்துக் கொள்ளவும் கீழ்ப்படியவும் அல்ல. சத்சங்கம், அதாவது உன்னதமானவர்களின் அருகாமை வடிவமைப்பதில்லை, அது விடுதலை அளிக்கிறது. சார்ந்திருக்க உன்னை செய்யும் எல்லாவற்றையும் பற்றி எச்சரிக்கையாக இரு. குருவிடம் சரணடைதல் என்று சொல்லப்படுகின்றவற்றில் பெரும்பாலானவை பேரிடரில் இல்லாவிட்டாலும் ஏமாற்றத்தில் முடிகின்றன. அதிர்ஷ்டவசமாக ஒரு மனமார்ந்த ஈடுபாடுடைய சாதகர் மேலும் புரிந்து கொண்டு தன்னை சரியான நேரத்தில் விடுவித்துக் கொள்வார். கேட்பவர், கண்டிப்பாக சுய சரணாகதிக்கு அதற்குண்டான மதிப்பு உள்ளது. மகாராஜ், சுய சரணாகதி என்பது எல்லா சுய அக்கறையையும் சரணடைய செய்வது. அதை செய்ய முடியாது. உண்மையான ஸ்வரூபத்தை நீ அறியும் போது அது நடக்கிறது. வாய்வழியான சரணாகதி உணர்ச்சிகளோடு இணைந்திருந்தாலும் அவற்றிற்கு மிக குறைந்த மதிப்புதான் உள்ளது. அது மன அழுத்தத்தால் உடைந்துவிடும். அதிகபட்சமாக அது ஒரு விருப்பத்தை தான் காண்பிக்கிறது, ஒரு உண்மையான நிஜத்தை அல்ல. கேட்பவர், ரிக் வேதத்தில் பிரக்னைக்கும் பிராணாவிற்குமான திருமணம் என்று ஆதியோகத்தை பற்றிய குறிப்பு உள்ளது. அதை நான் அறிவையும் வாழ்க்கையையும் ஒன்றாக சேர்ப்பது என்று புரிந்து கொள்கிறேன். அது தர்மத்தையும் கர்மத்தையும் இணைப்பது, அதாவது சரியான செயலை செய்வது என்று நீங்கள் சொல்கிறீர்களா? மகாராஜ்,
சரியானவை என்றால் ஒருவருடைய உண்மையான தன்மையுடன் ஒத்திசைவோடு இருப்பது என்றும், செயல்பாடு என்றால் சுயநலமில்லாத ஆசையற்ற செயல் என்றும் நீ அர்த்தப்படுத்தினால் ஆமாம். ஆதியோகத்தில் வாழ்க்கையே குரு, மனம் அதன் சீடர். மனம் வாழ்க்கை சொல்வதை கேட்கிறது, அதை ஆளுவதில்லை. வாழ்க்கை இயல்பாகவும் பிரயத்தனமின்றியும் ஓடும். அந்த சம பிரவாகத்தில் அதன் சுலபமான ஓட்டத்திற்கு ஏற்படும் தடைகளை அதுவே நீக்கிக் கொள்ளும். கேட்பவர், வாழ்க்கை அதன் இயல்பில் திரும்ப திரும்ப நடப்பதல்லவா? வாழ்க்கையை பின்தொடர்வது தேங்குவது ஆகாதா? மகராஜ், வாழ்க்கை அதாகவே அதிகப்படையான உருவாக்கும் திறன் உடையது. ஒரு விதை காலப்போக்கில் ஒரு வனமாகிவிடும். மனம் இருப்பிற்கான இன்றியமையாத சக்தியை பாதுகாக்கும் மற்றும் நெறிப்படுத்தும் ஒரு வனக்காவலர் போன்றது. கேட்பவர், ஆதியோகத்தை வாழ்க்கைக்கு மனதின் சேவை என்று எடுத்துக்கொண்டால் அது ஒரு பூரணமான ஜனநாயகம் போல தோன்றுகிறது. அதில் ஒவ்வொருவரும் வாழ்க்கையை தன் முழு திறமையுடனும் அறிவுடனும் வாழ்வார்கள். அனைவரும் ஒரே குருவின் சீடர். மகராஜ், நீ அவ்வாறு சொல்லலாம், சாத்தியத்தில் அவ்வாறு இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை நேசிக்கப்பட்டு நம்பப்பட்டு ஆர்வத்துடனும் விருப்பத்துடனும் தொடரப்பட்டால் ஒழிய விழிப்புணர்வில் ஒரு அசைவாகவும் செயல்பாட்டில் பிரக்னையாகவும் உள்ள யோகாவை பற்றி பேசுவது மிகையானது. கேட்பவர், ஒருமுறை நான் ஒரு காட்டாறு பாறைகளுக்கு இடையே ஓடுவதை பார்த்தேன். ஒவ்வொரு பாறையிலும் அதன் கொந்தளிப்பு பாறையின் வடிவத்தையும் அளவையும் பொறுத்து வித்தியாசமாக இருந்தது. ஒவ்வொரு நபரும் ஒரு உடலின் மேல் வெறுமனே ஒரு கொந்தளிப்பு அல்லவா? ஆனால் வாழ்க்கையோ ஒன்றையாகவும் சாஸ்வதமாகவும் இருக்கிறது அல்லவா? மகாராஜ், கொந்தளிப்பும் தண்ணீரும் தனித்தனியானவை அல்ல. தண்ணீரை அதில் ஏற்படும் அலைக்கழிப்பு தான் உன்னை அதை உணர செய்கிறது. விழிப்புணர்வு எப்போதும் அசைவுடையது, மாற்றமுடையது. மாற்றமில்லாத விழிப்புணர்வு என்று ஒன்று இல்லை. மாற்றமின்மை விழிப்புணர்வை உடனடியாக அழித்துவிடும். ஒரு மனிதன் புறத்தளவிலோ அல்லது அகத்தளவிலோ உணர்வற்று இருந்தால் வெறுமையாகி விடுவார். அல்லது விழிப்புணர்விற்கும் விழிப்புணர்வு இல்லாமைக்கும் அப்பால் பிறப்பு இறப்பற்ற நிலைக்கு சென்று விடுவார். எப்போது ஆத்மாவும் சைத்தன்யமும் ஸ்தூல பொருளும் ஒன்றாக சேர்கின்றனவோ அப்போது விழிப்புணர்வு பிறக்கிறது. கேட்பவர், அவை ஒன்றா அல்லது இரண்டா? மகாராஜ், அது நீ உபயோகிக்கும் வார்த்தைகளை பொறுத்தது. அவை ஒன்று அல்லது இரண்டு அல்லது மூன்று. ஆராயப்பட்டால் மூன்று இரண்டாகும், இரண்டு ஒன்றாகும். முகம், கண்ணாடி, பிம்பம் என்னும் உதாரணத்தை எடுத்துக்கொள். அதில் எந்த இரண்டு மூன்றாவதை உணர்த்துகின்றன? அந்த மூன்றாவது மற்ற இரண்டையும் இணைக்கிறது. உன் சாதனாவில் இரண்டை ஒன்றாக அறியும் வரை மூன்றை இரண்டாக பார்ப்பாய். நீ உலகத்தில் ஆழ்ந்திருக்கும் வரை உன்னால் உன்னை அறிய முடியாது. உன்னை அறிய உன் கவனத்தை உலகத்திற்கு அப்பால் திருப்பி அதை உனக்குள் திருப்பு. கேட்பவர், என்னால் உலகத்தை அழிக்க முடியாது. மகாராஜ், அவசியமில்லை. நீ பார்ப்பது உள்ளபடியே இருப்பதல்ல என்று மட்டும் புரிந்துகொள். ஆராயும் போது தோற்றங்கள் மறைந்து அடித்தளத்தில் இருக்கும் மெய்மை மேற்பரப்பிற்கு வரும். நீ வீட்டிலிருந்து வெளியே வர வீட்டை எரிக்க வேண்டியதில்லை. வெறுமனே நடந்து வெளியே செல்வாய். நீ எப்போது சுதந்திரமாக வீட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் வந்து போக முடியவில்லையோ அப்போதுதான் வீடு ஒரு சிறைச்சாலை ஆகிவிடும். நான் சுலபமாகவும் இயல்பாகவும் விழிப்புணர்வுக்குள்ளேயும் வெளியேயும் வந்து போகிறேன். எனவே எனக்கு உலகம் ஒரு வீடு, சிறை அல்ல. கேட்பவர், ஆனால் முடிவாக ஒரு உலகம் உள்ளதா அல்லது இல்லையா? மகாராஜ், நீ பார்ப்பது உன்னை தவிர வேறு அல்ல. அதை நீ எப்படி வேண்டுமானாலும் சொல். அது நிஜத்தை மாற்றப் போவதில்லை. விதி, பிராரப்தம் என்னும் படசுருளின் ஊடாக உன் சொந்த ஒளி திரையின் மேல் படங்களை விழ செய்கிறது. நீதான் பார்ப்பவர். ஒளி, படம் மற்றும் திரை, விதி என்னும் படசுருளும் கூட சுயமாக தேர்வு செய்யப்பட்டது மற்றும் சுயமாக திணிக்கப்பட்டது. ஆத்மா, சைத்தன்யம் ஒரு விளையாட்டு. அது தடைகளை கடப்பதை மகிழ்ந்து அனுபவிக்கிறது. வேலை எவ்வளவு கடினமாக இருக்கிறதோ அவ்வளவு ஆழமாகவும் அகலமாகவும் அவருடைய சுயமறிதல் இருக்கும். தொடரும். ஓம்.